ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் கிளிப்ஸ் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய POC, நிறைய பக் பவுண்டி, அதேமாதிரி நிறைய பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஃப்ரீயாக இருக்க டைமில் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட லேப் செட்டப்பு. ஸோ இது லேப் செட்டப் எப்படி எனக்கு வந்ததுன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் EJPT சர்டிஃபிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஈலன் செக்யூரிட்டி ஜூனியர் பெனிட்ரேஷன் டெஸ்டர். ஸோ அந்த சர்டிஃபிகேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு லேப் செட்டப் கொடுப்பாங்க. ப்ரௌசர் பேஸ்டு தான், நீங்கள் பார்த்தாலே தெரியும். லைக் ஒரு ப்ரௌசர் பேஸ்டில் அவங்க சைடில் இந்த மாதிரி கால் நெக்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு டார்கெட்டுமே கொடுத்துருவாங்க. ஸோ எந்த டார்கெட்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட IP HFS ஃபைல் சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ இந்த டார்கெட்டில் இருக்கிற அந்த வல்னரபிள் சர்வீஸை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நான் அந்த வீடியோ போட போகிறேன். ஸோ இது ரொம்பவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் கைஸ், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நார்மல் கால்நெக்ஸ் OS தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தா ரொம்ப அதே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் எதுவுமே இருக்காது. அதே OS தான், பட் அதே கால்நெக்ஸ் OS தான். பட் ஆனால் இது ப்ரௌசரில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் கால்நெக்ஸ் OSன்னு தனியாக VMware விர்ச்சுவல் பாக்ஸுக்கு போகணுன்ற அவசியமும் இல்லை. சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லேஸாக ஃபாண்ட்டை மட்டும் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட IP பார்த்துக்கலாம். ifconfig. ஓகே, ஸோ இவன் தான் ETH1 இருக்கான் பார்த்தீங்களா, ETH1. ஸோ அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கவங்க தான் நம்மளோட IP. ஸோ நம்மளோட IP, ஸோ நம்மளோட டார்கெட் IP முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அந்த 10.5.1.5.31.2 இவன் தான் நம்மளோட டார்கெட் IP. யூஸ்வலாக நம்மக்கிட்ட டார்கெட் IP தெரியுது, நம்மளோட IP இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணோம்னா nmap ஸ்கேன் தான் பண்ணுவோம். ஸோ ஏன்னா அதுதான் ஒரு ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஸோ அது என்ன பண்ணோம்னா டார்கெட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா TCP ஃப்ளாக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. TCP 3-way ஹேண்ட்ஷேக்கிங், அதில் ஒரு 6 ஃப்ளாக்ஸ் இருக்கும். அந்த 6 ஃப்ளாக்ஸை பேஸ் பண்ணி தான் nmap ஒர்க் ஆகும். ஸோ அது நம்ம வேறு இதில் பார்ப்போம். எப்போல்லாம் உங்களுக்கு டார்கெட் IP தெரியுது, டார்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் பப்ளிக்காக சர்ச் பண்ணலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா nmap யூஸ் பண்ணி ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணலாம். ஸோ ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் nmap யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நம்ம ஆக்டிவாக இந்த டார்கெட்டோட கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ தட் இந்த கம்யூனிகேட் பண்ணுவோம், நம்ம டார்கெட் சைடில் நம்மளோட IP ரிவீல் ஆகும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் பப்ளிக்காக இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கேதர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ nmapல முதல் நான் ஃபஸ்ட்டு பிங் பண்ணி பார்க்குறேன், டார்கெட் எனபிளாக இருக்கானா இல்லையா, லைவில் இருக்கானா இல்லை போயிட்டானாங்க டச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, சரியா காப்பி பண்ணலையா? 10.51.31.2 சரி, சும்மா பிங் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ரிப்ளை வருது. ஸோ சுவிட்ச் ஆனில் தான் இருக்கான், பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி என்னோட கீபோர்டில் கண்ட்ரோல் C ஒர்க் ஆக மாட்டேங்குதா என்ன? ஓகே, ஸோ என்னோட டார்கெட்டுமே இப்போ ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் nmap ஸ்கேன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்ன ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. ஸோ SSங்கிறது சின் ஸ்கேனுக்காக யூஸ் பண்ணுவானுங்க. -SV வெர்ஷன் டிடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. OS ஸ்கேனும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட IP போட்டுக்கலாம். ஸோ 10.5.31.2 கரெக்டாக 10.5.31.2 ஓகே, இவன் தான். ஸோ நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் எதையுமே மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் தெரில அப்படின்னா nmapஓட நீங்கள் மேனுவல் பேஜை பார்த்துக்கலாம். ஸோ nmap-HL போட்டால் ஸோ இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். -SS சின் ஸ்கேனு, அதே மாதிரி -SV வெர்ஷன் ஸ்கேனு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த வெர்ஷன் ஸ்கேனு, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ் nmap யூஸ் பண்ணுறது. இதுக்கு பின்னாடி பேக் எண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதை நான் வேறு சில வீடியோவில் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் பாருங்களேன், nmap -v வெர்போ ஸ்கேனு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் அவங்களே எக்ஸாம்பிளாக இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே,
ஸ்டில் ஸ்கேனிங் போயிட்டுருக்கு. ஸ்கேனிங் போகும்போது நீங்கள் ஜஸ்ட் சும்மா என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்து லைக் எவ்வளோ பர்சன்ட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு, சரி நமக்கு வந்து 66% வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 44% இருக்குது, சாரி இன்னும் ஒரு 34% இருக்குது. ஸோ அது முடியவே நம்ம இந்த ஆப்ஷன்லாம் பார்த்துட்ருப்போம். இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் என் மேப்பில். ஸோ என் மேப்பில் மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்கிரிப்ட் ஸ்கேனிங்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கா பாருங்க, இதெல்லாம் இவன் தான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கேனிங்க. ஸ்கிரிப்ட் ஸ்கேன் எதுக்காக அப்படின்னா வந்து லைக் ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் அல்லது பர்டிகுலர் சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அந்த சர்வீஸை பேஸ் பண்ணினா ஸ்கேனு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு WordPress ரன் ஆகிட்டு இருக்கு வச்சுங்களேன், WordPressக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கிரிப்ட் வந்து வச்சுருப்பாங்க இவங்க என் மேப்லேருந்து. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், ஐ திங்க் யூசர் ஷேரு எஸ்ஹெச்ஏஆர்இகேஎல்எஸ் இங்கே தான் இங்கே இருக்கான்னு நினைக்கிறாங்க. இங்கே இருக்கா பாருங்க, சிடிஎஸ்சிஆர்இ. சரி, இவ்வளோ ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருக்கும். கச நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கான மோஸ்ட் ஆஃப் த இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் வந்து இங்கே ஸ்கிரிப்டில் வச்சுருப்பாங்க. சரி, HTTP சர்வீஸ் ரன் ஆகுதுன்னா இந்த எல்லா நீங்கள் ஸ்கிரிப்டையும் ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுறது. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து நம்மளால் இன்ஃபர்மேஷன் வந்து எனிமேட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்காக. நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா வந்து லைக் எனுமரேஷன் தான் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து லைக் நீங்கள் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூஸ் பண்ணுறதே வந்து எனுமரேஷன் இஸ் த கீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோடது முடிஞ்சது. நம்மளோட டார்கெட்டில் வந்து இத்தனை சர்வீஸ் வந்து ரன் ஆகுது, இத்தனை போர்ட்டில். ஸோ 80 வந்து HTTP HFS ஃபைல்ஸ் ரன் ஆகுது. ஸோ அதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து 135 139. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து SMB அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ SMB ரன் ஆகுது. இந்த மூணுமே இருக்குது பார்த்தீங்களா, 135 139 135. ஸோ 445. அண்ட் இது எல்லாமே வந்து SMBக்கு சம்மந்தமான போர்ட்ஸு. ஸோ SMBனா வந்து சர்வர் மெசேஜ் பிளாக். லைக் எதுக்காகனா இந்த மாதிரி ஜெராக்ஸ் மிஷினோட கம்யூனிகேட் பண்ணுறது, பிரிண்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்குலாம் இந்த SMB ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஆர்கனைசேஷன் லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து MSRPC வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ அதேமாதிரி 3389 வந்து RDPயும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 3388னா அந்த RDPயோட ஒரு போர்ட் நம்பர். ஓகே, ஸோ நம்ம டார்கெட் பண்ண போகிற இந்த இது வந்து இந்த HFS ஃபைல் சர்வர் தான். ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு HTTPல தான் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ப்ரௌசர் வழியே ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கான். ஸோ எங்கேயாச்சும் வெர்ஷன் இருக்கான்னு வந்து பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், HTTP சர்வர் 2.3, சர்வர் டைமு, சர்வர் அப் டைமு, அந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஸோ தட் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது என்னென்னா HTTP ஃபைல் சர்வர் HTTPD.2.3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷனில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ தட் இந்த வெர்ஷனில் ஏதாச்சும் வந்து வல்னரபிலிட்டி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணலாம், இல்லை என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா சிம்பிளாக உட்காந்து தேடணும், என்ன ரிசர்ச் பண்ணணும். லைக் இந்த வெர்ஷனுக்கு ஏதாச்சும் வல்னரபிலிட்டி இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு. நமக்காகவே வந்து ரிஜெக்ட் HTTP ஃபைல் சர்வர் 2.3x வந்து ரிமோட் கமாண்ட் எக்ஸிக்யூஷனுக்கு வந்து வல்னரபிளாக இருக்கான். ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டோட மேனுவல் கோடு. மேனுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ மேனுவலாக பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக தான் பண்ண போகிறோம். பட் ஸ்டில் இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கோடு தான் வந்து ரன் ஆகும். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு லைக் இந்த HFS ஃபைல் சர்வர் வந்து ஒரு ரிமோட் கமாண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற ஒரு வல்னரபிலிட்டிக்கு வந்து வல்னரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா எப்பயும் போல் யூஸ் பண்ணுற மாதிரி மெட்டாஸ்ப்ளாய்ட் தான். ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பண்ண வேண்டியது, அது என்னென்னா நம்ம வந்து PostgreSQL DBயோட கனெக்ட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு மேண்டேட்டரி இல்லை, பட் ஆனால் ஸ்டில் ஒரு ப்ராசஸ் சர்வீஸ் PostgreSQL ஸ்டார்ட். ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிபி வந்து இருக்கும், அதாவது டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டா பேஸில் நம்மளோட ஸ்கேன் ரிசல்ட்டு அது எல்லாத்தையும் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கமும் கூட. ஓகே, MSF கன்சோல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ MSF கன்சோல் தான் இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு 2 to 3 minutes, அது உங்கள் சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து தான். ஸோ இவன் க்ளவுடில் இருக்கிறதுனால கொஞ்சம் மன்டாசிக்கிடுவான். ஸோ அதுக்கு முன்னாடி மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய இங்கே பாருங்கள் 2500 எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் கிட்ட இருக்குது. 1650 ஆக்சிலரி ஸ்கேனர்ஸ். ஆக்சிலரி ஸ்கேனர்ஸ்னால் இந்த மாதிரி சும்மா இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக மட்டுமே யூஸ் பண்ணுற ஸ்கேனர்ஸு.
428 போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மாடியூல்ஸு, 1471 பேலோட்ஸு, 47 பேலோட் என்கோடர்ஸு, இந்த மாதிரி 11 ஆப்ஸு, 9 எவேஷன் டெக்னிக்ஸ். எவேஷன் டெக்னிக்ஸ்னால் இந்த ஆன்டிவைரஸு, EDR XDRலாம் இருக்காங்கல்ல, அவங்கள எவேஷன் பண்ணுற மெத்தட்ஸு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டூல் வந்தது இது ஓகே. பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட்டுக்குள்ளார ஏதாச்சும் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கோடு இருக்கா அந்த பர்டிகுலர் வெர்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும். ஜஸ்ட் அந்த வெர்ஷனை காப்பி பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக இருக்கும், பட் ஸ்டில் சர்ச் வரமாட்டானா ஸ்டில். HTTP ஃபைல் சர்வர் 2.3 ஓகே. இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது, அதாவது ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் கோட் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட்னு சொன்னால் எக்ஸ்ப்ளாய்ட்னு அர்த்தம். ஓகே, இங்கே பார்த்தாலும் தெரியும். விண்டோஸ் டார்கெட்டு HTTP ரெஜெட்டோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டார்கெட்டை வந்து என்ன ஓஎஸ்ன்னு நமக்கு தெரியல. ஸோ அதை வந்து நான் நோட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, மோஸ்ட்டாக விண்டோஸாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கேனை எங்கேயா ஸ்டோர் பண்ணிக்கணுமா? ஓகே, 10.5.5.31.2-T4 போட்டுக்கிறேன். T4னால் அந்த டைமிங் ஃப்ரேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ தட் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். போட்டு நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நம்ம 80க்கு மட்டும் போதும். அப்படி இருந்தாலும் அவன் டைம் எடுத்துப்பான். மோஸ்ட்டாக அது விண்டோஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3389 RDP ரன் ஆகிட்டு இருக்கு, SMB ரன் ஆகிட்டு இருக்கனால மோஸ்ட்டாக விண்டோஸாக தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்காக விண்டோஸ் சர்வர் 2008 R2. ஸோ மோஸ்ட்டாக எல்லா கெஸஸுமே, அது எக்ஸாக்டாக வந்து என்ன இப்போ வந்து சொல்லலை இங்கே, பட் ஆனால் எல்லாமே கெஸ் பண்ணியிருக்கு. மோஸ்ட்டாக எல்லாமே விண்டோஸாக தான் இருக்குது, எங்கேயுமே லினக்ஸ்ன்னு சொல்லலை. ஸோ மோஸ்ட்லி இதுவுமே ஒரு விண்டோஸ் OS தான். நோ ப்ராப்ளம். ஸோ தட் இப்போ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒர்க் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து இந்த ஒரு வல்னரபிலிட்டிக்கு இங்கே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம வெர்ஷன் பார்த்தோம். அந்த வெர்ஷனுக்கு ஒரு வல்னரபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அந்த வல்னரபிலிட்டி கோடு, எக்ஸ்ப்ளாய்ட் கோடு வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ அதை நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம். ஸோ யூஸ் 0ன்னு கொடுக்கணும். இங்கே பாருங்களேன், இந்த ஐடி இருக்குது தெரியுமா, இந்த யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் 0ன்னு கொடுக்கலாம். அரல்ஸ் இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறோம் போட்டுக்கலாம். ஸோ இதனால உங்கள் இஷ்டம் தான். சரி, நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் கோடை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதோட ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே இந்த எக்ஸ்ப்ளாய்ட் ரன் ஆகுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. நிறைய கேட்குறாங்க. இங்கே ரெக்கவர்டு மட்டும் இருக்குது தெரியுமா, அதை மட்டும் போட்டால் போதும். மோஸ்ட்டாக RHOSTங்கிறது உங்களுக்கே தெரியும், டார்கெட்டோட IP. ஸோ அந்த டார்கெட் IP செட் பண்ணிடலாம். டார்கெட்டோட போர்ட்டு எந்த போர்ட்டில் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து 80 போர்ட்டில் ரன் ஆகுது. ஆனால் எல்லா டைமுமே 80 போர்ட்டில் ரன் ஆகுமான்னு கிடையாது. ரேண்டமாக ஏதோ ஒரு போர்ட்டில் வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, நம்மளோட LHOST வந்து என்னென்னா நம்மளோட லிசனிங் அட்ரஸ். ஸோ ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் கோடு இல்லையா, ரிவர்சல் இல்லையா, அந்த ரிவர்சல் இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா வந்து ரிவர்ஸ் கனெக்ஷனுக்கு வந்து நம்ம IP அட்ரஸ் வந்து தேவை. ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே நம்ம LHOST வந்து கேட்பாங்க. அதேமாதிரி L போர்ட்டும் ஏதாச்சும் ஒரு போர்ட்டில் தான் கனெக்ட் ஆகும் இல்லையா, அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே மோஸ்ட்டாக எதுவுமே ரெக்கார்டு கிடையாது. ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் ரன் ஆகிறதுக்கு முக்கியமான தேவை என்னென்னா LHOST, L போர்ட்டு, RHOST, R போர்ட்டு. இதுதான் வந்து மோஸ்ட் பேசிக்காக வந்து தேவைப்படும். ரொம்ப மிஞ்சி போனால் டார்கெட் URI வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து டார்கெட் URI வந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எந்த ஒரு ரூட்லேயுமே எந்த ஒரு பாத்துலேயுமே வந்து ரன் ஆகல, ரூட்டில் தான் வந்து ரன் ஆகுது. ரூட் மீன்ஸ் லைக் இந்த ஸ்லாஷ் போர்ட் ரூட்டில் தான் வந்து ரன் ஆகுது. ஸோ இதுவே லைக் ஒரு சில அப்ளிகேஷன்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். லைக் ஒரு IP அட்ரஸ், அதுக்கப்புறம் ஒரு WordPress. ஸோ இந்த மாதிரி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து டார்கெட் URI அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த WordPress வந்து பார்த்தா கொடுக்கணும். லைக் சிம்பிளாக மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து தெரியாது எந்த இடத்துல ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதை வந்து சொல்கிறோம், நம்ம இந்த பாத்தில் ரன் ஆகிட்டு இருக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட்டே போய் எக்ஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம கேஸில் வந்து ரூட்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ வெறும் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான். ஸோ நம்ம தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம ஃபஸ்ட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு RHOST செட் RHOST. பிகினராக இருக்கும் போது இதெல்லாம் பண்ணும் போது RHOSTையும் LHOSTையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஸோ நானே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவேன் அடிக்கடி. ஸோ RHOSTனால் எப்பயுமே டார்கெட், LHOSTனால் எப்பயுமே லிசனிங்னா நம்ம லிசன் பண்ணுறோம் ஆக்சுவலி ஆஸ் அட்டாக்கரா. ஸோ 10.5.5.31.2 ஓகே. செட் RHOST கொடுத்தாச்சு. செட் R போர்ட்டுமே வந்து 80 தான் இருக்குது, பிரச்சனை இல்லை.
ஸோ அதனால் அதை செட் பண்ண அப்படியே விட்டுறலாம். ஸோ எல்ஓஸ்ட் வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ் தான் மோஸ்ட்டாக இங்கே செட் ஆகிருக்கும். இருந்தாலும் அவங்க தடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எல்ஓஸ்ட்டுங்கிறவங்க வந்து நம்ம அட்டாக்கர் யூஸ் பண்ணுற பேலோட பொறுத்து வந்து ரிவர்ஸ் கனெக்ஷனாக ஆர்எல்ஸ் பைண்டு சேனா அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, ஐஎஃப் கான்ஃபிக் சீவை தான் 10.10.47.3. ஓகே, 10.47 எல் போட்டுமே வந்து 444 இருந்துச்சு, 444 இருக்கு, நோ ப்ராப்ளம். ஸோ அவ்வளோதான். மோஸ்ட்டாக நமக்கு தேவையான எல்லா ஆப்ஷனையும் செட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னா எல்ஓ செல் போர்ட் கரெக்டாக செட்டாக இருக்குது. ஆர்ஓஸ் வந்து நம்ம செட் பண்ணதுனால இங்கே வந்துருச்சு 10.5.31.2. ஓகே, ஆர் போர்ட் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்பைட் பண்ணலாம். எக்ஸ்பைட் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் ரெண்டுமே கொடுக்கலாம். நான் மோஸ்ட்டாக எக்ஸ்பைட்டாக கொடுப்பேன். எக்ஸ்பைட். ஓகே, ஸ்டார்ட் டிசிபி ரிவர்ஸ் ஹேண்ட்லரு நம்மளோட ஐபி அட்ரஸில் 444 போர்ட் நம்ம கொடுத்தோம் தெரியுமா, இங்கே லிசனிங் போட்டு அங்கே ஸ்டார்ட் ஆகும். அங்கே தான் நம்ம வந்து லிசன் பண்ணிட்டுருக்கோம். இந்த யூஆர்எல் இந்த பேலோடு வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணுதீங்க பாத்தில். அதுக்கப்புறம் என்ன இங்கே பாருங்கள், மெட்ரோபிட்டர் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சென்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்டாக இது வந்து வனரபுளாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து மெட்ரோபிட்டர் செஷன் வந்துச்சு. மெட்ரோபிட்டர் செஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ டார்கெட்டுக்கிட்டேருந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து திருப்பி வந்து வந்திருக்கு. ஸோ அதாவது நம்ம டார்கெட்டை ரிமோட்டாக வந்து இங்கே வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த ஹெச்எஃப்எஸ் ஃபைல் சர்வர், அந்த சர்வரில் இருக்கிற ஒரு வல்னரபிலிட்டி வந்து யூஸ் பண்ணி தான். அந்த வல்னரபிலிட்டி என்ன அப்படின்னா ரிமோட் கமாண்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த மெட்ரோபிட்டர் செஷனை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனை வந்து என்ன நடக்குது, எத்தனை பேர் லாகின் ஆகிருக்கான், ஏதாச்சும் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கா, பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்கா, என்ன வேணால் வந்து பண்ணலாம் அந்த மெட்ரோபிட்டர் செஷனை வந்து வச்சு. ஸோ மெட்ரோபிட்டர் செஷனுக்கு வர நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சிஸ்இன்ஃபோ போட்டு பார்க்கணும். சிஸ்இன்ஃபோனா சிஸ்டம் இன்ஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க அந்த சிஸ்டத்தோட கம்ப்யூட்டர் நேம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நேம் இருக்கும். அதே மாதிரி ஓஎஸ் வெர்ஷன் கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம், விண்டோஸ் தான். ஆர்கிடெக்சர் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் சிஸ்டம் லாங்குவேஜ். அதே மாதிரி மெட்ரோபிட்டோட செஷனோட இது 86 பிட், சாரி 32 பிட்டா 64 பிட்டா அப்படிங்கிறதுக்கான இது. அதுக்கப்புறம் என்ன ஹெல்ப் கொடுத்துக்கலாம். ஹெல்ப் கொடுத்தா நீங்கள் என்னென்ன கமாண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வரும். சரி, நம்ம இவ்வளோ கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ லைக் மேலவா இங்கே இருக்கா, இந்த மாதிரி பேக்ரவுண்டில் என்ன ப்ராசஸ் எல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு, என்னென்ன மாதிரி அதர் சர்வீஸ் எல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு, ஏதாச்சும் க்ரெடென்ஷியல் வந்து ஓப்பனாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பண்ணலாம் இங்கே. ஸோ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இங்கே நம்ம வெப்கேம் இது சாரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட்டும் பண்ணலாம். நான் சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் சரி, அதை காப்பி பண்ணிட்டு மாதிரி பேஸ்ட் பண்ணிப்போம். பேஸ்ட் ஆக மாட்டேங்கிறான். ஸ்க்ரீன்ஷாட் சேவ்டு டு ரூட்டு நம்மளோட ஃபைலில் வந்து எங்கேயே ஸ்டோர் பண்ணியிருக்கான் போல், ஸ்டோர் பண்ண போல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ என்னடா ஆக்சுவலி இவன் க்ளவுடில் ரெண்டாவதால ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கான். ரூட்டில் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கான் பாருங்க. ஸோ இதுதான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண சிஸ்டத்தோட ஒரு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஹோஸ்ட் நேமு, இன்ஸ்டன்ஸ் ஐடி, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ், அவைலபிலிட்டி ஜோனு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டத்தோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு அப்ளிகேஷனை, ஒரு சர்வீஸில் இருக்கிற ஒரு வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டத்தையே காம்ப்ரமைஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சிஸ்டமில் வந்து ஷடவுன் பண்ணலாம். நம்ம இங்கிருந்தே ஒரு ரிமோட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஷடவுன் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம இப்போ பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு லேபில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் நம்ம ஷடவுன் பண்ணி விட்டா ஏதாச்சும் அவங்க சைடு பிரச்சனையாகும். ஸோ அதனால் எதுவும் பண்ண தேவையில்ல. பட் ஆனால் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் தனியாக லேப் செட்டப் பண்ணும்போது நீங்கள் அது தனியாக வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னென்னா ஆஸ்டம்ப்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும். எதுக்காக அப்படின்னா வந்து இந்த சிஸ்டமில் இருக்கிற யூஸரோட ஆஷஸ் எல்லாம் வந்து கொடுக்குறதுக்காக. ஆஷஸ் தான் ஒன்றும் இல்லை, லைக் பாஸ்வேர்டை வந்து ஸ்டோர் பண்ணுற ஒரு ஃபார்மேட் தான். ஸோ நான் இதை பற்றின நிறைய வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸர் இருக்காது தெரியுமா, அவரோட பாஸ்வேர்டு ஆஷ் தான் வந்து இது. அவரோட பாஸ்வேர்டு சம்திங் ஏதோ ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது கண்டிப்பாக. சம்திங் ஏதோ தினேஷ் 123 அல்லது விஜய் 123 ஏதோ ஒரு பாஸ்வேர்டு தான். ஸோ அந்த பாஸ்வேர்டோட என்டிஎல்எம் ஆஷ் தான். ஒரு பாஸ்வேர்டோட என்டிஎல்எம் ஆஷ் ஃபார்மேட் தான் வந்து இது. இந்த ஏஏ சாட்டா தெரியுமா. ஸோ எதுக்காக அதான் ப்ரோ சிஸ்டமை வந்து கண்ட்ரோல் எடுத்துறீங்களே, எதுக்காக வந்து இப்போ ஆஷஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து சிஸ்டமை நம்ம வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கோம். எப்படின்னா ஒரு வல்னரபிள் சர்வீஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க சைடில் அவங்க எப்போ வேணால் வந்து இந்த வல்னரபிள் சர்வீஸ் வந்து பேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து அதே வந்து ரிலை பண்ணிருக்க முடியாது.
ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸரோட பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து போஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்போல்லாம் ஒரு சிஸ்டத்தை வந்து ஒரு சர்வீஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஆக்சஸ் எல்லாம் எடுத்து அந்த ஆக்சஸை கிராக் பண்ண ட்ரை பண்ணணும். எதுக்காக அப்படின்னா வந்து நீங்கள் இந்த HFS ஃபைல் சர்வர் இருக்குது தெரியுமா, அதை எப்போ வேணால் அவங்க பேட்ச் பண்ணலாம். ஸோ எப்போ வேணால் பேட்ச் பண்ணலாம். டக்குன்னு நீங்கள் செஷன் எடுப்பீங்க, உடனே வந்து பேட்ச் பண்ணிடுவாங்க. உங்களால் மறுபடியும் வந்து அந்த வல்னரபிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பேட்ச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட க்ரெடென்ஷியல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு PSXF மூலியமாவோ அரல்ஸ் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் SMB செஷன் FTP செஷன் மூலியமாவோ நீங்கள் வந்து லாகின் பண்ணி மறுபடியும் வந்து சிஸ்டத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆக்சஸை வந்து கிராக் பண்ண ட்ரை பண்ணுறது. பட் நீங்கள் கிராக் பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஆஷ் கிடைச்சது தெரியுமா, அந்த ஆஷை வந்து நம்ம கிராக் பண்ண ட்ரை பண்ணுறோம். லைக் ஜானை யூஸ் பண்ணியே வந்து பண்ணலாம். ஜான் தரி இப்போ டூல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்ட் கிராக்கிங்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட்டு என்டி கொடுத்துருக்கேன். என்டி தான் NTLM ஆஷோட ஃபார்மேட்டு ஆஷ். ஓகே, ஸோ இங்கே இருக்கா பார்த்தீங்கன்னா ஆஷு. ஸோ வந்து அதுக்குள்ள அதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நான் வந்து ஓகே கிரியேட்டட். ஸோ எந்த ஆஷுமே இல்லைங்கிறான். ஓகே கேட் ஆஷ் எதுவுமே இல்லையா, டெஸ்ட்டை போட்டுப்போம். டெஸ்ட் பண்ணலாம் போல. ஓகே ஓ மை காட், மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபைல் தான் நம்மளோட ஆஷ் ஸ்டோர் ஆகிருக்குது. நான் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணதுனால அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். RM ஆஷை போய்ட்டு வா ப்ளஸ்ஸு. ஸோ எனக்கு ஒன்றா இருக்கான் ஹேஷ் வந்து கரெக்டாக ஸ்டோரே இருக்கான். ஓகே, இப்போ ஜான் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராக் பண்ணிப்போம். ஸோ ஏன் ஃபார்மேட் NT தரேன் அப்படின்னா வந்து விண்டோஸில் எப்பயுமே பாஸ்வேர்டு வந்து NTLM ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு இது ஜஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஜான்கிட்டன்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட் லிஸ்ட்லாம் வந்து இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வேர்ட் லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுது. யூசர்ஸ் ஜான் பாஸ்வேர்ட் லிஸ்ட்டு இதுதான் வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு பாஸ்வேர்ட் லிஸ்ட்டாக NT ஆஷ் கன்வெர்ட் பண்ணி இங்கே இருக்கிற நம்ம ஒரு ஆஷ் வேல்யூ பேஸ்ட் பண்ண தெரியுமா, அது வந்து அதோட வந்து கம்பேர் பண்ணுது. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்ட் லிஸ்ட் வந்து தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தினேஷை NTLM பாஸ்வேர்ட் ஆஷ்க்கு கன்வெர்ட் பண்ணி இதோட வந்து கம்பேர் பண்ணோம். நம்ம கொடுத்த ஆஷோட கம்பேர் பண்ணோம். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ஓகே, இதுதான் வந்து இந்த ஆஷோட அன்ஆஸ்டு வேல்யூ, அதாவது பாஸ்வேர்டு வேல்யூ. ஸோ இந்த பாஸ்வேர்டு வேல்யூ யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆஷை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கும். ஆக்சுவலி நம்ம இந்த ஆஷை யூஸ் பண்ணி இங்கே ஜான் வந்து எதுவுமே பண்ணாது. நம்ம யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு லிஸ்ட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து லைக் ஒரு அப்டேட்டடான பாஸ்வேர்டு லிஸ்ட்டு இல்லை, ஒரு பழைய பாஸ்வேர்டு லிஸ்ட் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து கிராக் ஆகாது. ஒருவேளை அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸர் வந்து ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டு வச்சுருக்காரு அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து கிராக் ஆகாது. ஸோ அதுக்கு எல்லாமே லைக் அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்து தான் வந்து லைக் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டெலாம் யூஸ் பண்ணார் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா வந்து ஈஸியாக இந்த இடத்துல வந்து நம்மளால் அவரோட பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்க முடியும். இவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னா வந்து மோஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து இல்லைன்னு தான் அர்த்தம். லைக் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டரோட பாஸ்வேர்டு வந்து சம்மும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இதை நம்ம இப்போதைக்கு வந்து லீவ் பண்ணிக்கலாம். நீங்களே வந்து ஒரு வேர்ட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். லைக் அட்மினிஸ்ட்ரேட்டரோட லைக் இன்ஃபர்மேஷன் கேதரிங், இந்த மெட்ரோபேட் செல் இருக்குது தெரியுமா, அந்த செல்லை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணும். ஸோ என்னென்ன மாதிரிலாம் யூஸர் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் எந்தெந்த மாதிரிலாம் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறாரு, அவர் என்னென்னலாம் ஃபைல்ஸ் இமேஜஸ் எல்லாம் வச்சுருக்காரு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் தான் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் எந்த ஒரு மோஸ்ட் காமனான பாஸ்வேர்டை யூஸ் பண்ணல போல. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த இடத்துல கிரெடென்ஷியல் கிடைக்கல. பட் ஆனால் இது ஒரு ப்ரொசீஜர் நான் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு வல்னரபிள் சர்வீஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கோம். அதாவது டார்கெட் சைடில் எப்போ வேணால் அந்த வல்னரபிள் சர்வீஸை வந்து பேட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நமக்கு மறுபடியும் வந்து கண்ட்ரோல் கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து ஒரு போஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூஸரோட பாஸ்வேர்டை வந்து நம்ம கிராக் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம பாஸ்வேர்ட் கிடைச்சிது அப்படின்னா வந்து PSXF மூலிமா வந்து ஈஸியாக லாகின் பண்ணலாம். ஆஸ் யூஸ் பண்ணியும் வந்து நம்மளால் வந்து லாகின் பண்ண முடியும். பட் ஆனால் பாஸ்வேர்டு கிடைச்சதுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது. PSXFக்கோ வின்னாரமோ என்ன சர்வீஸ் RDPக்கு தான் எனபிள் ஆகிருக்கு. RDP யூஸ் பண்ணி வந்து நம்மளால் வந்து சிஸ்டமை மறுபடியும் வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஸோ
இது எல்லாமே ஒரு சில ஆப்ஷன்ஸ் தானே. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒரு சின்னதான ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மெத்தடாலஜி அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதான் கைஸ். ஸோ நான் சொல்லணும்னு நினச்சதே வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்து இந்த மாதிரி வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டை யூஸ் பண்ணி நிறைய போடலான் இருக்கேன். ஸோ உங்களோட சஜஷனையும் வந்து கொடுங்க, போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா எனக்கு லேப் ஆக்சஸ் வந்து ஸ்டில் இன்னொரு 1 வீக்குக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது மொத்தமாக யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ நான் ஸ்டில் இந்த வீக்லேயே வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதே ஒரு ஃபார்மேட்டில். ஸோ உங்களோட சஜஷன் வந்து சொல்லுங்கள் கைஸ். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஸோ உங்களோட டவுட்டை நான் தீர்க்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹேவ் a nice day. Bye.